ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் உள்ள என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக அநேக அற்புதங்களை பாபா நிகழ்த்தியிருக்கிறார். அந்த அற்புதத்திலே ஒரு அற்புதம், பாபாவை நேரடியாக பார்க்க முடியுமா? பாபாவை யாராவது பார்த்துருக்குறாங்களா? நேராக பார்த்துருக்காங்களா? நிறைய அநேக அன்பர்கள் கனவில் பார்க்குறாங்க. கனவில் நம்ம நிறைய பார்க்குறாங்க பாபாவை. எங்கிட்டையும் சொல்கிறாங்க. அநேக அன்பர்கள் ஒரு நாளைக்கு 3-4 அன்பர்களாவது எனக்கு சொல்கிறாங்க, அப்பா நான் பாபாவை கனவில் பார்த்தேன், விபதி கொடுத்தாரு, என்னை அது பண்ணார், என்னை தடியில் அடித்தார், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிராக்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதில் மிராக்கள் எனக்கு நடந்தது. எப்படின்னா, இந்த வண்டலூர் வழித்துணை பாபா இந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடித்த பிறகு 2 ஆண்டுகள் சீரடிக்கு நான் போகவே இல்லை. அதுக்கு முன்னாடியும் போனதில்லை, கட்டி முடிச்சியும் போகலை. 2 வருஷம். பாபா எப்படி இருப்பார், அந்த ஊர் எப்படி இருக்கும், சீரடி எப்படி இருக்கும், அந்த மண்ணை போய் என் கண்ணால் நான் பார்ப்பேனா, அது மெதிப்பேனா, பாபாவை தரிசனம் பண்ணுவேனா, ரொம்ப கஷ்டம். அது மட்டும் கஷ்டம் இல்லை, கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அப்பா சீரடிக்கு போயிட்டு இருந்தீங்களா, நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன், இந்தாங்க உதி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க கேட்கும்போது பதில் சொல்லி ஏன் போகலன்னா நிறைய விஷயங்கள் அது இருக்குது, தடைகள் அநேகம் இருக்குது. என்னுடைய மனைவி விமானத்தில் போனோம்னா கீழே விழுந்துடும் விமானம், ஒரே பயம் அவங்களுக்கு. அதனால் விமானத்தில் நிறைய தடவை நான் அதை பதிவு பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் போனால் 5 நாளாக அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நேரம் இல்லை, இப்படியே தள்ளி போயிடுது. இது மட்டும் இல்லை, காரணம் அவர் என்னை கூப்பிடலை. அவர்கிட்ட எனக்கு அழைப்பு இல்லை, அதனால தான் நான் போகலை. அழுகிறேன். இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா, கேட்குறவங்ககிட்டலாம் சொல்லி எனக்கு அது ஒரு கதையாகவே ஆகிப்போகுது, அவமானமாக ஆகிப்போகுது. வர்றவங்க சொல்கிறாங்க, கோவில் கட்டியிருக்க நம்ம போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகிடுது. அப்போ என்னாச்சு, பாபாட்ட அழுகிறேன், அப்போ எப்போ தான் கூப்பிடுவேன், 2 வருஷமாக ஆகிப்போச்சு, எப்போ தான் என்னை கூப்பிட போகிறேன், பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நேரம் தான் பெரிய விஷயம். இருந்தாலும் கூட அவர் எப்போ கூப்பிடுவாருன்னு காத்துட்டுருக்கேன். ஒரு நாள் பாபா கிட்டேருந்து அழைப்பு வருது. சீரடி சன்ஸ்தாலேருந்து எனக்கு கூப்பிட்றாங்க. மெயில் வருது, எனக்கு என்னுடைய மின்னஞ்சலுக்கு மெயில் வருது. எல்லா ஆலயங்களை கட்டி முடிக்கப்பட்ட அந்த ட்ரஸ்டிகளுக்கு, அதாவது அந்த அறங்காவலர்களை அனைவருமே அழைத்து அவங்களுக்காகவே தனியாக அங்கே வர்றது போகிறது, ப்ளஸ் அங்கே தங்கிறது, சிறப்பு தரிசனம், விஐபி தரிசனம், சாப்பாடு எல்லாமே எங்களுடைய பொறுப்பு. அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கணும். குளோபல் அந்த மீட்டிங் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட் வச்சுருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய அந்த 100வது ஆண்டை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மீட்டிங், அதில் நம்ம கலந்துக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு வச்சாங்க. பாபாவே கூப்பிட்டாரு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிட்டு போகிறோம். போன உடனே அந்த அலுவலகத்திலேருந்து சாவி கொடுத்தாங்க, ஒரு பை கொடுத்தாங்க, ஒரு கிட்டு. அதில் ஒரு டைரி, பாபாவுடைய சிலை, நாங்கள் தங்கக்கூடிய அந்த ரூமுடைய நம்பர் எல்லாம் கொடுத்து எல்லாம் அனுப்பிச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சிறுடி போய் சேர்ந்தோம். அந்த மண்ணை தொட்டு கண்ணில் ஒட்டிட்டு உள்ளே போகிறோம். அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த இடமும், அந்த அட்மாஸ்பியரு, அந்த நாள் இன்றைக்கி திருப்பி வருமானு தெரியாது. அதே மாதிரி அங்கே போனோம். பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் போயிட்டோம். இது நேரம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய, அவ்வளோ அற்புதம். இது நேரம் இல்லாதனால ரொம்ப சுருக்கி சொல்கிறேன். கோவிலுக்கு போயாச்சு, அந்த இதுக்குள்ளே சமாதி மந்திருக்குள்ளே போயாச்சு. எல்லா ட்ரஸ்டியும் கிட்டத்தட்ட 50 பேர் நாங்கள் போயிருக்கோம். அந்த பேட்சில் எல்லோரும் ஒரு படிக்கட்டு மாதிரி, ஒரு கேலரி மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துருக்கோம். சாதா தரிசனம் போய்கிட்டு இருக்கு. சிறப்பு தரிசனம் இன்னொரு 15 நிமிஷம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நானும் அதில் உட்காந்துருக்கேன். எல்லாரும் உட்காந்துருக்கவங்களாம் தியானம் பண்ணுறாங்க. எனக்கு தியானம் கைகூடி வரல. பக்கத்தில் பார்த்தா ஒரு நல்ல அழகான ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தை, அழகாக கட்டியிருக்க அந்த மண்டபத்தை நான் ரசிக்கிறேன். அதுக்குள்ளார ஒரு அதாவது பொன்னால் பொன் முலாம் பூசப்பட்ட ஒரு பாபா சிலை இருக்குது. எனக்கும் அந்த சிலைக்கும் இருக்கிற தூரம் ஒரு 25 அடி இருக்கும். இடையில பாபா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். ஒரு சேரில் உட்காந்துருக்காரு.
அந்த அந்த சிலையை போய் நான் தரிசனம் பண்ணணுன்னாக்கா அவரை தாண்டி தான் நான் போகணும். எல்லோரும் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு தியானம் கைக்கூடி வரல. அந்த பாபாவை பார்க்குறேன், நான் சேரில் உட்காந்துருக்கிற அந்த பாபாவை மாதிரி இருக்கிறாரு அவரை பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி இருக்குது, அதுக்கு தாண்டி இருக்குது அந்த சிலையை பார்க்குறேன். அந்த சிலையை நான் தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கண்ணு மூடிக்கிட்டு எல்லாரும் பண்ணுற மாதிரி நானும் கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்கிறேன். அந்த சேரில் உட்காந்துருக்கிற பாபாவும் கூட லேசாக கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். என் மனசில் அவரை போய் தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் போகலாமா வேணாமா, ஒருவேளை நான் போனாக்கா அங்கே உட்காந்துருக்கிற அவர் தியானம் பண்ணுறாரு அந்த பாபாவுக்கு இடைஞ்சலாக ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது அவருக்கு தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, திடீர்னு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, அவர் கை காட்டுறார், அப்படி போ அப்படிங்கிறாரு. நான் உட்காந்துருக்கிறது நான் நினைக்கிறது அவருக்கு எப்படி தெரியும், அப்படி கை காட்டுறார் போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் எழுந்து போகிறேன். இங்கேருந்து 12 அடி, அந்த பக்கம் 12 அடி, 25 அடி மொத்தம். அவரை போய் நான் பார்க்குறேன். அந்த பாபாவை, அந்த பொன்னால் அந்த முலாம் பூசப்பட்ட அந்த பாபாவை போய் தரிசனம் பண்ணி தொட்டு கல்லில் ஒத்திக்கிறேன். திரும்பி பார்க்குறேன், இந்த பாபாவை காணோம். இவ்வளோ நேரம் சேரில் உட்காந்து தியானம் பண்ணேன், அந்த பாபாவை காணோம். அப்போ நான் பார்த்தது யார்? பாபாவையே நேரடியாக பார்த்துருக்குறேன். திரும்பி கண்ணு கட்டிய தூரம் பார்க்குறேன், அவரை காணவே இல்லை. ஏன்னா அது சாதா தரிசனம் உள்ளே போயிட்டுருக்கு, அதுலேருந்து ஆளுங்க யாருமே இல்லை, நாங்கள் தனியாக உட்காந்துருக்குறோம். எல்லாருமே வந்து இந்த தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் மட்டும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன், இவரை காணோம். திருப்பி எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், நீ பாபாவை தான்ப்பா பார்த்துருக்க, உனக்கு அந்த புண்ணியம் கிடச்சிருக்கு. நாங்கள் போய் பாபாவை பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடியே நீ நேரடியாக உண்மையான பாபாவை பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அன்றைக்கு இருந்த அந்த நிலை, அந்த 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 ரொம்ப ஆனந்தமான நிலை எனக்கு என்றைக்கும் வருமானு சந்தேகம். அவர் என்னை ஆட்கொண்டார் என்பதற்கு இதைவிட வேறு எந்த விதமான ஒரு உதாரணத்தையும் என்னால் சொல்ல முடியல. அந்த அனுபவம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. நிறைய அன்பர்கள், அநேக சாயினுடைய சொந்தங்கள் இந்த மாதிரி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உலகங்களும் இருக்கிறவங்க, நம்ம நாட்டில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, உலகங்களும் இருக்கிற அநேக சாயி சொந்தங்கள் இப்படியத்தான் அனுபவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. கனவுல வர்றாரு, நேரடியாக வர்றாரு. யார் மூலமாக பாபா பேசுகிறாரு, எது மூலமாக பேசுகிறாரு? ஒரு மிருகத்தின் மூலமாகவோ, பட்சி மூலமாகவோ, நாய் மூலமாகவோ, எது மூலமாகவோ அவர் பேசுகிறாரு. கண்டிப்பாக அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் பேசுவாருங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பேசுவார். நீங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட பேச முடியும். நிறைய அன்பர்கள் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கோவிலுக்கு வந்து சிரித்து கொண்டு இருக்கிற அந்த பாபா, நிறைய இடங்களில் பாபா வந்து, அதாவது வயதான அந்த தோற்றத்தினால அவருக்கு சிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த முகத்தில் அந்த பாவனை இருக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், பாபா சிரிச்சிட்டே இருப்பார். அவர் ஸ்மைல் ஃபேஸு, அந்த லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிரிக்கிற அந்த 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 முகத்தை பார்க்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள். அந்த தரிசனத்தை, நான் அங்கே பார்த்த அதே தரிசனத்தை டெய்லி தொடர்ச்சியாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா அந்த ஆலயத்தில் பார்க்குறேன். அவர் எப்படி கண்ணை மூடிக்கிட்டு நீ போன்னு சொன்னாரோ அது மாதிரி நீ ப்ரொசீட் பண்ணு, டெய்லி நீ நல்லபடியாக வா, உன் கூட நான் உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் நானே துணை இருப்பேன் என்று சொல்லுகின்றபடியாக எனக்கு அவர் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கும் கொடுப்பார், நம்புங்கள். சாய்ராம். இது மாதிரி நம்முடைய பாபாவுடைய அழகை நாம் சொல்லிகிட்டு இருந்தோம், வண்டலூர் வழித்துணை பாபாவுடைய அழகை. நம்முடைய கோபுரம் தொலைக்காட்சி நேயர்களுக்காகவே அருள் தரும் பாபாவின் அற்புத ஆலயங்கள் வரிசையிலே நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபாவுடைய அந்த அழகையும் கூட நீங்கள் கண்டு ரசிக்க இருக்கிறீர்கள். பாபாவை நம்புங்கள். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வரியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு,
ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.